மாமியார் வீட்டுக்கு போனாலே வீட்டு வேலை மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரம் காட்டு வேலை பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கி ஏதாவது பண்ணி சொதப்பி வச்சுச்சுன்னா இது கூட தெரியாதான்னு கேட்டாலும் கேட்பாங்க ஒரு சில நேரம். ஏன்னா அவங்களோட ஒர்க்கு மைண்ட் செட் எப்படி இருக்குமோ என்னமோ, அதனாலையும் கொஞ்சம் நான் காட்டுக்குள்ளே இறங்குறதுக்கு தயங்கி தயங்கி இருப்பேன். இந்த டைம் வெண்டைக்காய் ஒடிக்கலான்ட்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, அரிப்பு எடுத்துக்கு ஒரு சில நேரம் அந்த அரிப்புனால புண்ணும் வந்துடும் சொல்லுவாங்க. எனக்கு அடிக்கடி அலர்ஜி ஏற்படும். ஊருக்கு போகும்போதெல்லாம் எனக்கு எனக்கு என்னமோ தெரியல, அந்த மைண்ட் செட்லேயே இருக்கிறனாலவோ என்னவோ தெரியல, ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிரும். நான் ஊர்லேருந்து வரும்போது ஏதாவது ஒரு அலர்ஜியோடு தான் வருவேன். ஒன்றே தடிச்சிருக்கும், இல்லைன்னா ஏதாவது கடிச்சிருக்கும், இல்லைன்னா அதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லைன்னா அதுக்கு ஒரு வாரம் சோப்போ இல்லை ஆயில்மெண்ட்டோ போடுற மாதிரி தான் இருக்கும். அங்கேயே மாமனார் மாமியாருக்கு இருந்து செட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் அவங்கெல்லாம் கேட்கும்போது எங்களையெல்லாம் ஒரு நாள் எதுவும் கடிச்சதில்லன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதுன்னு தெரியல. எப்போ போனாலும் வண்டு பூச்சிலாம் கடி வாங்கிட்டு இருக்கேன். சரி அதுக்குள்ளேயும் காட்டுக்குள்ளே இறங்கும்போது இது வேறு ஏதாவது என்ன சொல்லுவாங்க, அரிப்பு மாதிரி வந்துடும் சொல்லி சொன்னாங்களா. அது இல்லாமல் இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு நான் முக்கா கை ட்ரெஸ்ஸு, அதோட க்ளவுஸ் போட்டு பறிக்கும்போது ஃபுல் கை வந்துடும், அதனால எதுவும் இருக்காதுன்னு நினச்சிட்டு நானும் போயிட்டு அவங்க க்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஆர்வக்கோளாறோட பறிக்க போயிட்டேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அந்த க்ளவுஸுக்குள்ளேலாம் அப்படியே வேர்த்து ஊற்றுது. வெண்டைக்காயும் பறிக்க பறிக்க அந்த வேர்வை தண்ணிக்கும் வழுக்குது. அப்போ தான் தெரிஞ்சது இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த வெண்டைக்காலாம் வருதுங்கிறது. வெண்டைக்காய் அரிக்குங்கிறது தெரியும். நான் நார்மல் கையில் தான் பறிப்பாங்களாட்டிருக்கு. பறிச்சுட்டு வந்துட்டு ஏதாவது ஆயில்மெண்ட்டோ இல்லை எண்ணெயோ போட்டு தேய்ப்பாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க க்ளவுஸ் போட்டு தான் பறிப்பாங்களாமா. அந்த க்ளவுஸ் போட்டால் பிளாஸ்டிக் தானே இல்லைங்களா. அது ஆல்ரெடி என் உடம்பு ரொம்ப சூடு. ரொம்ப உள்ளேலாம் வேர்த்து கத கத கதன்னு ஊத்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு பொறிச்சிட்டு வந்துட்டேன். லைனாக பறிக்கணுமாட்டிருக்கு. நான் அங்கங்கே கண்ணுக்கு தெரியிறதெல்லாம் பறிச்சுட்டு இருந்தேங்களா. அதுக்கப்புறம் தான் அந்த தம்பி சொல்லுச்சு. என்னோட ம கொழுந்தனார் தான். அவர் தான் சொன்னாரு, "அக்கா நீங்க அங்கங்கே விட்டுருக்கீங்க பாருங்க. ஒரே லைனாக முடிச்சுட்டு வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, நானும் அப்படியே ஒவ்வொரு லைனா ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாலுமே சூப்பரா இருந்தது. வீட்டு வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் செல்லே நோண்டுறதுக்கு இப்படியும் போய் முடிஞ்ச ஹெல்ப்பை அவங்களுக்கு செய்யணும்னு அப்பப்போ தோணும்போது ஒரு சில நேரம் செய்வேன். ஒரு சில நேரம் நாங்களே செஞ்சுக்கிறோன்ருவாங்க. ஒரு சில நேரம் ஆள் வந்து செய்வாங்களா, அதனால நாங்கள் வீட்டு வேலையை செஞ்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு வேறு ஏதாவது நாங்கள் நோம்பி டைமுக்கு போகிறனால வீட்டில் இருக்கிற ஒர்க்கை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் சரியாக போயிடும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையாலும் சூப்பராக இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கிறத பார்க்குறத வச்சு சொல்லுங்கள்.